நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உலகத்தின் இரட்சகரும் நம்முடைய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன், நாம் நம்புகிற இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார், மரித்து சதா காலங்களிலும் உயிரோடும் இருக்கிறார். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். மரித்தது உண்மைதான், நிஜமான அடிக்கப்பட்டது உண்மை, சிலுவையில் தொங்கினது உண்மை, சிலுவையில் இருந்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது உண்மை. அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. நாம் சென்று பார்க்கக்கூடிய ஒரு தெய்வத்துடைய கல்லறை இருக்கும் என்றால் அது நிஜமான இயேசு கிறிஸ்துவின் திறந்த கல்லறை மாத்திரமே, மாத்திரமே, மாத்திரமே. மித்த எந்த அவதாரத்துடைய கல்லறையும் இல்லை. எந்த அவதாரத்துடைய கல்லறை திறக்கப்படல. வரலாறு இது சும்மா கட்டுக்கதை அல்ல, கிறிஸ்தவம் வரலாறு. நிஜமான் சொல்லுகிறார், நீ எத்தனையோ தெய்வத்தை சொல்லிக் கொள்ளலாம், நீ எத்தனையோ பேரை தெய்வம் என்று எண்ணலாம். அவர்கள் பிறந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், மரித்திருக்கலாம், எழுந்தார்களா? நிஜமான இயேசு மகாராஜன் சொல்கிறார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் யுக யுகமாய் உங்களோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவாதி தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். கடந்த வாரத்தில் இருந்து நான் நிஜமானுடைய அவயங்களை குறித்து பேச வேண்டும் என்று ஒரு ஆவல். ஆம், கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கவனித்திருப்பதால் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், என் எஜமானுடைய பாதம் என்ன, அவருடைய பாதத்தின் வல்லமை என்ன என்று உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு என் எஜமானுடைய கைகளை குறித்து சொல்ல இருக்கிறேன். நமக்காய் அடிக்கப்பட்ட இந்த கரம், நம்மேல் அன்பு வைத்து நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்த கொடுத்த அந்த கரம் எப்படிப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். உங்களிடத்தில் வேதாகம் இருக்கிறதா? என் சகோதரனே, என் சகோதரியே, தயவாய் ஒரு வேதாகமத்தை வாங்குங்கள். சேனைகளின் கர்த்தருடைய வல்லமையை, சேனைகளின் கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களை அறிந்து கொள்ளலாம், அவர் செய்கிறதை உணரலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே என் எஜமான் விதமாய் சொல்கிறார், பாருங்களேன். என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று. தெய்வம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். வானத்தை உண்டாக்கினார்களா? பூமியை உண்டாக்கினார்களா? பூமியின் மச்சங்கள் அவருக்கு தெரியுமா? வானத்தின் சத்துவங்கள் அவருக்கு தெரியுமா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். என் ஆண்டுடைய வேதம் இதமாய் சொல்கிறது, என் எஜமான் இயேசு மகாராஜன் சொல்கிறார், என் கரம், என் எஜமான் இயேசு கிறிஸ்துவின் கரம் பூமியை அஸ்திவாரப்படுத்தினதாம். அநேக விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிற காரியம் ஒன்று உண்டென்றால் நிஜமான இயேசு கிறிஸ்துவின் வேதாகமம் மாத்திரமே. அநேக கண்டுபிடிப்புகள் இந்த வேதாகமத்தில் இருந்தால் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரப்போகிறது அத்தனை இதிலிருந்தே. இந்த வேதாகமம் நடக்கிறதை சொல்லும், நடந்ததை சொல்லும், நடப்பதை சொல்லும். ஆம், இனி என்ன சம்பவிக்கும் என்றும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. என்ன இதுக்கு முன்னால் சம்பவித்தது என்றும் எழுதியிருக்கிறது. அரராத் மலையிலே அன்றைக்கு இருந்த நோவாவின் பேழை இன்றைக்கு இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது ஒரு கண்டுபிடிப்பை பார்த்தேன். அன்றைக்கு செங்கடலுக்கு போகிற பொழுது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அருமையான அந்த பார்வோனுடைய படைகள் துரத்தி வந்து மூழ்கி போனது
என்று நிஜமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வேதாகமம் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. அதில் நான் பார்த்த ஒரு காரியம் எனக்கு தெரியும். அந்த காரியத்தை நான் கடந்த நாட்களிலே ஒரு செல்போன் வழியாய் ஒரு செய்தியை பார்த்தேன். என் நிஜமானுடைய வேதம் சொன்ன அதே இடத்தில் 200 அடி ஆழத்தில் அன்றைக்கு கடல் விலகினது 200 அடி ஆழத்து வரைக்கும் விலகி இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறபடி, மற்றவர்கள் சொல்லுகிறபடி கொஞ்ச தூரம் ஆழம் கிடையாது. அந்த கடல் 200 அடி ஆழத்தில் அநேக உருளைகள், வண்டியின் உருளைகளும் ரதங்களும் ரதத்தில் உள்ள அத்தனை அவயங்களும் கிடக்கிறது என்று. 200 அடி ஆழத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 200 அடிக்கு தண்ணீர் உயர்ந்து நிற்கிற பொழுது அதன் ஊடே வந்திருக்கிறார்கள். எஜமானுடைய கரமே அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது. ஆம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், யோசுவா 4 அதிகாரம் 2 வசனத்திலே, பூமியின் சகல ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கரம் பலத்தது. சங்கீதம் 95:5 சொல்கிறது, சமுத்திரம் வெட்டாந்தரையாவதற்கும் அவருடைய கரம் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அவருடைய கரமே உருவாக்கிற்று என்று. எஜமானுடைய கரமே எல்லாவற்றையும் உருவாக்கிற்று. நமக்காய் உருவாக்கப்பட்ட, நமக்காய் உருவாக்கின அந்த கரத்தை தான் நிஜமான இயேசு மகாராஜன் நமக்காய் அடிக்கவும் கொடுத்தார். நம்முடைய கரங்கள் செய்த பாவங்களுக்கு, நம்முடைய கரங்கள் செய்த அக்கிரமங்களுக்கு, தெரியாமல் ஒருவேளை அரசு அதிகாரியாக இருப்பீர்களானால் தெரியாமல் வாங்கின லஞ்சத்துக்கு, தெரியாமல் செய்த தவறுகளுக்கு, தெரிந்தே செய்த துணிகரமாய் செய்த பாவங்களுக்கு, ஏதோ ஒரு காரியம் நாம் செய்யாமல் இருப்போம். நம்முடைய கரம் சுத்தமான கரமா? இல்லையே. இந்த கரத்துக்கு ஒரு கரம் விலைக்கிரயம் செய்ய கொடுத்துருக்கிறது. ஐயா, விலைக்கிரயம் கொடுத்துருக்கிறது. ஆம், என் எஜமானுடைய கரம், அந்த அடிக்கப்பட்ட கரம், அந்த கரத்தை பாருங்களேன், அதன் வல்லமை என்னவென்று பாருங்களேன். வேதம் சொல்கிறது, ஏசாயா 40 அதிகாரம் 12 வசன விதமாய் சொல்கிறது. பாருங்களேன், அவர் தண்ணீர்களை தமது கைப்பிடியால், உங்கள் வீட்டு குடத்தில் இருக்க தண்ணி எத்தனை கைப்பிடி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டு குடம், உங்கள் வீட்டில் நீங்கள் தூக்கிட்டு வந்த குடத்தில் நீங்கள் எத்தனை கைப்பிடி தண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியுமா அம்மா? பார்த்தீங்களா? முடியுமா? என்ன ஜமான் சொல்லுகிறார், பூமியின் தண்ணீர்களை எல்லாம், கடலில் இருக்கிறது, ஆற்றுல இருக்கிறது, குளத்தில் இருக்கிறது, குட்டத்தில் இருக்கிறது, அத்தனை தண்ணியும் எத்தனை கைப்பிடின்னு சொல்லி கைப்பிடியில் அளந்து வச்சிருக்கிறாராம். அப்படியே கரை எப்படிப்பட்டது பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே கரை எவ்வளோ வல்லமை உள்ளது பாருங்களேன். பூமியின் தண்ணீரை எல்லாம் கைப்பிடியில் அளந்து வச்சிருக்கு. இத்தனை கைப்பிடி தண்ணி இருக்கு, அளந்து வச்சிருக்கிறார். வானத்தை சான் அளவு அளந்தாராம். இந்த டேபிள் கூட எத்தனை அடியில் எத்தனை ஜான் இருக்கு நான் இன்னும் அளக்கலை. ஆனால் நிஜமானே பாருங்களேன், அவருடைய கரம் பூமியிலிருந்து வானத்தின் ஜானை அளந்து, இத்தனை ஜான் தான் வானம் இருக்குது, அளந்து வைத்திருக்கிறாராம். பிறகு பாருங்களேன், பூமியின் மண்ணை எல்லாம் மரக்காலில் அளந்தாராம். இத்தனை மரக்கால் மண்ணு தான் இருக்குன்னு சொல்லி அளந்து வச்சிருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, தெய்வம் என்றால் உருவாக்கின விதத்தை சொல்ல வேண்டும், எப்படி உருவாக்கினேன் என்றதை சொல்ல வேண்டும், எவ்வளவு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படித்தானே ஒரு வீட்டுக்கு ஒரு மனுஷன் சொந்தம் கொண்டாடுதாம்னா அவன் விலைக்கரையும் கொடுத்து வாங்கினால் இத்தனை ரூபாய்க்கு நான் வாங்கினேன் என்று சொல்லுவான். அப்படித்தானே கெட்டுனான் என்றால் அவன் சொல்லுவான், இத்தனை லோடு செங்கல் வாங்கினேன், இத்தனை லோடு கல் வாங்கினேன், இத்தனை லோடு மணல் வாங்கினேன், இன்னாரிடத்தில் இடத்தை வாங்கினேன் என்று சொல்லுவான். சும்மா போய் வீட்டுக்கு மலைக்கு ஒதுங்கிக்கிட்டு இருக்கவன் நான் வீட்டுக்காரன் பக்கத்தில் உள்ளவங்க, அப்பா இலை யார்கிட்ட வாங்கினேன், இந்த இடம் யார்கிட்ட வாங்கினல, இந்த வீடு எத்தனை செங்கல்லாம் கட்டுனேன், எத்தனை ரூபாயில் செலவழிச்சுன்னு கேட்கும்போது பதில் சொல்ல தெரியாது. சும்மா குத்து மதிப்பாக சொல்லுவான், பிடையில் வச்சு பாலா அப்படிம்பாங்க. அப்படித்தானே என் அன்பர்களோடு பேசுவாராக. எஜமானுடைய கரத்தை பாருங்களேன், அவருடைய வல்லமையை பாருங்கள். வேதம் சொல்கிறது, ஐயா அவருடைய கரம் நம்மை உருவாக்கிற்று. அவருடைய கரத்தின் கிரியைகள் நாம், அவருடைய கையை செஞ்சு தயாரிப்பு தான் நம்ம. அவங்க பக்கத்தில் உங்களை யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தட்டி சொல்லுங்க, நான் ஏசப்பா கையில் செஞ்ச ஒரு மனுஷன், ஒரு மனுஷி. அப்படி தானே
ஏசப்பா தான் நினச்சிருக்கிறாரு. அவர் தான் சொல்லுதார், நான் பூமியின் மண்ணை எடுத்தேன், மண்ணிலே என்னுடைய சுவாசத்தை ஊதினேன், உன்னை செஞ்சு என்னைய போல செஞ்சேன்னு சொல்லுகிறார் ஐயா. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், அந்த தெய்வத்துக்கு எத்தனை கை என்று. 2 கை தான். ஆமாம் தானே ஐயா? 10 கை 20 இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா நீங்கள் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், என்ன செய்ய முடியும்? 2 கையவே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சிலருக்கு இந்த 6வது விரல் ஒன்று இருக்கும். அந்த 6வது விரல் வச்சு நீங்கள் என்ன செய்வீன்னு கேட்டால் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. ஏன் ஐயா? அது ஒன்றும் செய்ய முடியும். இந்த விரல்கள் தான் அசையும், எல்லாம் செய்யும், அது ஒன்றும் செய்யாது. அதே போல் நம்மை பயமுறுத்தவோ நாம் விரும்பக்கூடாத ரூபத்திலோ இந்த தெய்வம் இல்லை. உங்களைப் போல மனித சாயலில் இந்த தெய்வம் இருக்கிறார். மனிதனாய் வந்த தெய்வம், மனித அவதாரம் எடுத்த தெய்வம் நம்மேல் வைத்த அன்பினாலே தமது கையை நமக்கு பதிலாக அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய கரம் வல்லமை என்ன என்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம் விதமாய் சொல்கிறது. பேதுரு கடலிலே, பேதுரு போன படகு, என் ஆண்டவருடைய சீசர்களை நோக்கி என் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அக்கறைக்கு போங்கப்பா, நீ அக்கறைக்கு போ, நான் வருவேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை படகில் அனுப்பின தெய்வம். படகில் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது காற்று அடிக்கிறது. பெருங்காற்று அடித்தபடினாலே அந்த படகு மூழ்கும் நிலைக்கு வருகிறது. இனி இந்த படகு மூழ்கிவிடும் போல இனி நம்முடைய வாழ்வும் அவ்வளவுதான், நம்முடைய ஊழியம் அவ்வளவுதான், நாம் இனி நம்முடைய வீட்டுக்கு செல்ல முடியாது, மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாது, சொந்த பந்தங்களை பார்க்க முடியாது என்று கதறுகிற வேளையிலே என் எஜமான், அவரை அனுப்பின தெய்வம், நான் உன்னை உறங்காமல் தூங்காமல் பாதுகாப்பேன் என்று சொன்ன தெய்வம் வருகிறார். வந்து படகு பக்கம் வரையும் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறார், நிறையாதே, அமைதியாகிரு என்று சொல்லுகிறார். அமைதியாகிறது. இறைச்சல் இல்லாத நேரத்திலே, அந்த அமைதியான நேரத்திலே பேதுரு என்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பேதுரு பார்க்கிறார், இயேசுவே நீங்க தான் முன்னா, நானும் நடந்து வரேன்ப்பா, அந்த கடலில் நானும் நடந்து வந்துடுறேன். உடனே என் எஜமான் தம்முடைய கரங்களை நீட்டினார், நடந்தார். கொஞ்ச தூரம் நடந்தார். கொஞ்ச தூரம் நடந்துகிட்டு இருக்கும்போது பின்னால் பார்க்குறார், அலை அப்படி பெரிய அலையாக வருது, பெரிய அலையாக வருது. இவருக்கு கடலிலே இருந்த ஒரு மனிதன், கடலிலே மீன்பிடிக்க வாலிப வயது, சிறு வயதிலிருந்தே சென்ற ஒரு மனிதன், படகுல ஏற்கனவே கடலின் அகோரத்தை கண்ட ஒரு மனிதன், அந்த அலையை பார்த்தது பயந்து, ஐயோ இவ்வளோ பெரிய அலையை நான் முழுகிறோமோன்னு நினைச்சான், முங்கிட்டான். இன்னைக்கு இப்படித்தான் ஐயா, இன்னைக்கு அநேக பேதர்கள் முங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஊழியரே, நீங்கள் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீ பின்னோக்கி பார்க்கல, முன்னோக்கி உனக்கு முன்னால் வருகிற என் சேனைகளின் கர்த்தரை பார்ப்பதற்கு உனக்கு முன்னால் வழியை ஆயத்தப்படுத்தி உன்னோடு வருகிற உன் தேவனை பின்பற்றத்தான் நீ அழைக்கப்பட்டாய். பின்னானவளை பார்க்கல்ல. இன்னைக்கு பின்னால பார்த்து நீ விழுந்து போய் கிடக்கிறாய். ஊழியத்தின் நிலைமையை நீ எண்ணாமல் விழுந்து போய் கிடக்கிறாய். உன்னை அழைத்த தேவன் உன்னோடு தான் வருகிறார். அவர் உனக்கு முன்னே சென்று கோண நாளைகளை சரியாக்குகிறார் என்று தெரியாமல் இன்றைக்கு நீ விழுந்து கிடக்கிறீர்கள். நீ எங்கே விழுந்து போனாய்? எப்படி விழுந்து போனாய்? ஏன் நீ பின்னோக்கி பார்த்தாய்? இதுவரை உன்னை வழிநடத்த தேவனுக்கு இனி வழிநடத்த முடியாதோ? இதுவரை உங்களை பாதுகாத்து இதுவரை உங்களை சுகபத்திரமாய் நடத்தின தேவனுக்கு இனி செய்யக்கூடாதோ? அவருடைய கரம் குறுகி போயிட்டோ? இல்லை அவருடைய கரம் செயலற்று போயிட்டதோ? உன்னுடைய கரத்தை போல இல்லை. மனித அவதாரம் தான் அவர் எடுத்தார், மனிதன் அல்ல. உன்னை போல ஒரு கரம் செயலற்று போவதற்கு அவர் மனிதன் அல்ல. அவருடைய கரம் நீட்டினபடி இருக்கிறது உனக்காய். நீ பின்னால பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுவேன், எனக்கு அருமையான சகோதரியே, உன்னை நடத்தின தேவன் உன் முன்னே தான் வந்து கொண்டு இருக்கிறாய். நீ பின்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறிய. பின்னால் விட்டு பூர்வ நாட்களை சிந்திக்காத, பழச விட்டு இனி இந்த தேவன் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறார், அதை பாருங்கள். கீழே மூழ்கிட்டு இருக்கிற அந்த பேதருக்கு நம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி விட்டுட்டார். ஐயா வா.
ஏன் பின்ன பார்த்த? அற்ப விசுவாசியே, ஏன் பின்ன பார்க்குற? பின்னால் பேசுகிற மனிதனை நீ ஏன் எண்ணுகிறாய்? உனக்கு உன் முதுகு பின்னால் உன்னை தூசிக்கிறவளை நீ எண்ணி நீ ஏன் துவண்டு போகிறாய்? அவர்கள் வேலை அவர்கள் செய்யட்டும், நீ உன் வேலையை செய். கர்த்தரை நேராய் பார்ப்பது உன்னுடைய வேலை. என் சகோதரனே, என் சகோதரியே, எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, எனக்கு அருமையான ஊழியக்காரிகளே, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நீ பின்னால பார்க்க வேண்டாமா ஐயா. தேவன் ஒரு இருக்கிறார், உங்களை அனுப்பின ஒருவர் இருக்கிறார். அந்த இக்கட்டு நேரத்திலே அவர்களை நோக்கி நிஜமானே வந்தார். ஏனென்றால் அவர்களை அனுப்பிட்டு அவர் சும்மா தூங்கல. இன்னைக்கு உங்களை கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் அனுப்பின தேவன் தூங்கல. உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களோடு வர, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை தூக்க அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பயந்து போகாதீர்கள். பொல்லாத மனுஷன் பேச வார்த்தையை கேட்டு பின்னால திரும்பிட வேண்டாம். பொல்லாத தந்திர மந்திரங்களுக்கு நீ திரும்பிட வேண்டாம். தேவன் ஒருவர் இருக்கிறார். உனக்காகத்தான் வந்த தெய்வம் அவர். உன்னைத்தான் தேடுகிறார். நீதான் அவருக்கு வேண்டும். அவருடைய கரமே உங்களை உருவாக்கிற்று. அவருடைய கரமே உங்களை உருவாக்கிற்று. வேதம் சொல்கிறது, ஐயா அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண, நமக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்களேன். என் ஆண்டோடைய நாமம் மயப்படுவதாக. மார்க் 1 அதிகாரம் 31 அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால், பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறாள். கொடிய ஜுரம். இன்னைக்கு எப்படி விஷ காய்ச்சல் அடிக்கிறதோ அதே போல விஷ காய்ச்சல். செத்துருமோன்னு பயம். கொடிய அந்த காய்ச்சலுக்கு பயந்து படுத்திருக்கிற அந்த பேதுருவின் மாமிக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனார். வீட்டுக்கு போய் தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி விட்டார். ஐயா எழுந்துரு, எழுந்துரு. எல்லாரும் பக்கத்துல சொல்லுதாங்க. நல்ல மனுஷங்கள்லாம் போய் சொல்லியிருப்பாங்க. எனக்கும் இப்படித்தான், எந்துக்கவே முடியல, 10 நாள் விடாது அப்படின்னு சொல்றது இருப்பான். இன்னும் சிலர் சொல்லியிருப்பான், எங்கள் அம்மாவுக்கு இப்படித்தான் வந்துச்சு, எழும்பலை, செத்துட்டான். எங்கள் அப்பாவுக்கு இப்படித்தான் வந்துச்சு, எழும்பலை, செத்துட்டாரு. உனக்கு இன்னும் இந்திக்க போற சொல்லுதாங்களா? ஐயா இந்த காரியம், இந்த வியாதி வந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச அவர் பிழைக்கவே இல்லை, செத்துட்டாரு, நீயும் அவ்வளோதான்னு சொல்லுதாங்களா? சகோதரியே, உனக்காய் ஒரு கரம் மீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்காய் ஒரு கரம் வருகிறது. நிஜமான் இயேசு கிறிஸ்துவின் கரம். அது நிஜமான் இயேசு கிறிஸ்துவின் கரம். எனக்காய் அடிக்கப்பட்ட அந்த கரம், என் மேல் வைத்த அன்பினாலே ஒப்பு கொடுத்த அந்த கரம் உங்களையும் தொடுகிறது. ஐயா உங்களையும் தொடுகிறது. ஐஎம்எஸ் மிஷனரி பணித்தளத்திலே கொஞ்ச நாளைக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஆம், 5 சில மிஷனரிகள் ஓரிடத்தில் தங்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நாள் அங்கே ஊழியம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியும் நல்லது சொன்னால் நல்லது கிடையாது தானே. குடிகாரனை பார்த்து நீ குடிக்காதன்னு சொன்னால் நல்லது கிடையாது தானே. மனம் போல் வாழுகிறவனை பார்த்து நீ மனம் போல் வாழாதப்பா, உன் தாயை கவனி, உன் தகப்பனை கவனி, உன்னுடைய பெற்ற பிள்ளையை கவனி, உன் குடும்பத்தை கவனி. நீ தேசத்துக்கு நீ இருக்க வேண்டும் என்றால் தேசத்துக்கு பிரியமாய் நீ சாட்சியாய் இருக்கணும். பொல்லாத காரியத்தை செய்யாதேன்னு சொன்னால் கெட்டது தானே. அநேகருக்கு பிடிக்காது. பிடிக்காம ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது சிலருடைய இருதயத்தில் தேவன் பேசியிருக்கிறார், அங்கே இருக்கிற அந்த மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள் என்று அவருடைய பெயரை சிலருக்கு காண்பித்திருக்கிறார். அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். 2 நாளாய் ஜெபம். கர்த்தாவே இந்த பெயரை காமிக்கிங்க, இந்த மிஷனரியை தயவாய் ஆசீர்வதிங்க, இந்த இடத்துல உள்ளவங்களை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 4 நாள் கழித்தது. இவர்களுக்கு ஒரு எண்ணம், நாம் ஜெபம் பண்ணதுக்கு ஏதாவது இருக்குதா, நம்ம சும்மா தான் ஜெபம் பண்ணுதாம்மா, நம்மளும் நினைப்போம் தானே, சால்ட் இல்லையே, சால்ட் வரலையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் உங்களோடு பேசட்டும். இவர்களுடனே அந்த நபரை தொடர்பு கொண்டு, ஊழியத்துக்கு போனியப்பா, எப்படி இருக்கிற, உன்னுடைய பெயரை தேவன் காமித்தாரே எனக்கு, நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே, நீ எப்படி இருக்கிறன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், 2 நாளைக்கு முன்பதாக நான் இருந்த கட்டடம் அப்படியே உள்ளே போயிடுச்சு. நான் 2ஆம் மாடியில் இருந்தேன். 2ஆம் மாடி கீழே போயிட்டு திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறேன், என்னை ஒரு 5 விரல் கொண்ட ஒரு கரம் என்னை அப்படி தூக்கி வச்சது போல அந்த வீட்டிலிருந்து நான் கால் வைக்கும் பொழுது நான் அடுத்த இடத்துல வந்து இருந்தேன். என்னுடைய வீடு முற்றிலும் மூழ்கி விட்டது. திடீரென்ற வந்த அந்த நிலநடுக்கத்தில் உள்ளே போய்விட்டது. நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். ஒரு கரம் எங்களை தூக்கி வைத்ததை நான் உணர்ந்தேன். அப்பொழுது சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஜெபம் ஐயா, ஆம் நாங்கள் ஜெபித்தோம், என் எஜமானுடைய கரம் உங்களை தூக்கி வைத்தது என்று. அதே போல அதே IMS மிஷனரி ஃபீல்டில் நடந்த ஒரு சம்பவம். 2 பெண்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்த நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிறார்கள். அங்கே வட மாநிலத்திலே திடீரென்று இதற்கு முன்னால் காட்டாற்று வெள்ளம் வருமாம். அந்த காட்டாற்று வெள்ளத்திலே தப்போது மிக கடினம். நீச்சல் தெரிந்தவர்களே, அந்த காட்டாற்று வெள்ளத்தில் தப்ப முடியாதாம். திடீரென்று வெள்ளம் வந்திருக்கிறது, அக்கறை போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. கிறிஸ்துவனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை, தேவன் கேட்பார். ஆமே நாமே நாமே சொல்லுங்கள, நம்முடைய ஒரே நம்பிக்கை தேவன், நம்முடைய தேவன் கேட்பார். அவர் ஜெபித்து இருக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது ஒரு மாட்டு வண்டி தெரிஞ்சிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், ஐயா எங்களையும் ஏற்றிக்கொள்ளுங்கள், நாங்களும் அந்த பக்கம் போக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஏறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது சொல்லியிருக்கிறார், ஐயோ இது காட்டாற்று வெள்ளமாக இருக்கிறது, என் மாடுகள் இழுத்து செல்லுமா, வேறெங்கும் போய்விடுமா என்று சொல்லியிருக்கிறார். உடனே அதே நேரத்தில் அதே இடத்துக்கு 2 திடகாத்திரமான வாலிபர்கள் வந்தார்களாம். வந்து சொன்னார்களாம், உங்கள் மாடு போகட்டும், அவர்களோடு சேர்ந்து நாங்களும் நீந்தி வருவோம், உங்கள் வண்டியை கரை சேர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி என்று இந்த மாட்டுக்காரரும் அருமையான இந்த 2 சகோதரிகளும் சரி என்று சொல்லி அந்த காட்டாற்று வெள்ளத்திலே தன்னுடைய வண்டியை விட்டிருக்கிறார்கள். அதே போல வண்டியோடு சேர்ந்து அவர்களும் வந்திருக்கிறார்கள், நீந்தி கரை சேர்த்திருக்கிறார்கள். வண்டி கரைக்கு வந்ததும் இந்த 2 பெண் பிள்ளைகளும் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம் என்று சொல்லி திரும்பி, ரொம்ப நன்றி ஐயா, எங்களை சுகபத்திரமாக இங்கே கொண்டு வந்து தள்ளி கொண்டு வந்து விட்டுட்டீங்களே என்று சொன்ன பொழுது ஆளே இல்லை. ஆம், உனக்காக ஒரு கரம் நீட்டி கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் அவருடைய அடிமுறை அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், உங்களுக்காய் ஒரு கரம் நீட்டி கொண்டு தான் இருக்கிறது. உங்களை தூக்கி சுமப்பதற்கு, உங்கள் அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து தம்முடைய கரத்தை நீட்டின அந்த கரம், உங்களுக்காய் நீட்டப்பட்ட கரம், இன்றைக்கும் அதே வல்லமையோடு அதே மகிமையோடு தான் இருக்கிறார். அந்த கரத்தை இன்றைக்கு அழைப்போமா? எஜமானுடைய கரம் எவ்வளோ வல்லமை உள்ளது, எஜமானுடைய கரம் எவ்வளோ மகாபுரிய வல்லமை உள்ளது. கரம், இந்த கரத்தின் வல்லமை பெரியது. கண்களை மூடி, மகா இறக்கும் கிருபை முள்ளங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, உம்முடைய கையுடைய வல்லமை என்ன, உம்முடைய கைகளில் என்ன செய்தீர் என்று நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்கிறது வேதம். கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது என்று சொல்கிறது வேதம். கர்த்தருடைய கரமே எங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்கள் பாவங்களுக்காய், எங்கள் அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட்ட அந்த கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம். தேவனே, தயவு செய்து மனதிறங்கி எங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை மன்னியும். குஷ்டரோகியை கூசாமல் தொட்ட கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம். குருடைய கண்களை தொட்டு சுகமாக்கி அந்த கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம். என் அக்கிரமங்களுக்காய், என் பாவங்களுக்காய் தொலைக்கப்பட்ட அந்த கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம் அப்பா. தயபயங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நிகழ்ச்சியின் மூலமாய் அனைவரை யார் யார் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கரம் வைக்கட்டும் அப்பா. உடைய தழும்புள்ள கரமே சுகத்தை கொடுக்கட்டும். சகல வியாதி நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகல சத்ரு நிலைமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலற்று போகட்டும். உம்முடைய கரம் இன்று வல்லமையாய் வெளிப்படட்டும், வல்லமையாய் வெளிப்படட்டும். பொல்லாத பிசாசின் மந்திர தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும். தற்கொலை ஆவிகள் செயலற்று போகட்டும். தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் இப்பொழுதே வெளியேறட்டும். இனி இவர்களை தொடாதிருக்கட்டும். உம்முடைய பலத்த கரத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நான் வைக்கிறேனப்பா, ஒவ்வொருவரையும் வைக்கிறேன்.
நிகழ்ச்சியை பார்க்கிற, நிகழ்ச்சிக்காய் ஜெபிக்கிறாய், இந்த நிகழ்ச்சிக்கு ஜெப குறிப்பு அனுப்பின அத்தனை பேரை நான் வைக்கிறேன். ஆசீர்வதித்து பாதாளத்தில் நடத்தும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.